கொண்டு அவர் சொல்லுகிறார், உங்களை நான் ஆசீர்வதிப்பேன். ஒருவேளை அவர்கள் அழுது விண்ணப்பம் பண்ணி புலம்பிய காலம் உண்டு. எப்பொழுது நாம் விடிவோம் என்று காத்து கொண்டிருந்த காலம் உண்டு. அப்போ நான் ஒரு ஜாம்பக்காரனை போல கர்த்தரை தேடுவதற்கான காலம் வரும் பொழுது ஓடி வருகிற ஒரு அனுபவம் நமக்குள் இருந்தால் அவர் நமக்கு நன்மையை திருப்தியாய் தந்தருள்வார். அப்போ நமக்கு நன்மை திருப்தியாய் கிடைக்கிற ஸ்தலம் எது என்று பார்த்தோமானால் கர்த்தருடைய சமூகம், கர்த்தருடைய ஆலயம், கர்த்தர் வாசம் பண்ணுகிற ஸ்தலம். இவைகளில் தான் உனக்கு ஆத்மா திருப்தி ஆகும். அப்போ ஆத்மாவை பலப்படுத்துகிறவர் உன் உலக காரியங்கள் மாத்திரமல்ல, உன் சரீர போஜனம் மாத்திரமல்ல. அங்கே எரேமியா 31:12 நாம் வாசிக்கும் பொழுது, அவர்கள் வந்து சியோன் உச்சியிலே கெம்பீரித்து கர்த்தர் அருளும் கோதுமை, திராட்சரசம், எண்ணெய், ஆட்டுக்குட்டிகள், கண்ணுக்குட்டிகள் என்பவர்களே ஆகிய இந்த நன்மைகளுக்காக ஓடி வருவார்கள். அவர்களுடைய ஆத்மா நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல் இருக்கும், அவர்கள் இனி தோய்ந்து போவதில்லை என்று எழுதப்பட்டிருக்கு. அப்போ மாமிசத்திலே அவர்கள் எதெல்லாம் தோய்ந்து போனார்களோ, எதெல்லாம் கிடைக்காமல் தவித்து கொண்டிருந்தார்களோ அவர்கள் கம்பீரிப்பார்கள். எங்கே? சியோன் உச்சியிலே கம்பீரித்து பாடுவார்கள். அவர்கள் கர்த்தரை தேடுவார்கள், கர்த்தரிடத்திலே வந்து ஆராதனை செய்வார்கள். அப்படி செய்ய ஓடி வருவது எதற்காக என்று பார்த்தோமானால் அவர்களுக்கான பூஜனத்திற்காக. ஒருவேளை அவர்களுக்கு அந்த சரீரத்திற்கு வேண்டிய ஆகாரம் இல்லாமல் இருந்தபடினாலே கர்த்தர் அருளும் கோதுமை, திராட்சரசம், எண்ணெய், ஆட்டுக்குட்டிகள், கன்றுக்குட்டிகளுக்காக அவர்கள் அந்த நன்மையை தேடி ஓடி வருவார்கள். அதனால கர்த்தர் கொடுக்கிற நன்மை என்ன என்று பார்த்தோமானால் சரீரத்திற்கு மாத்திரமல்ல, ஆத்மாவும் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல இருக்கும், அவர்கள் இனி தோய்ந்து போவதில்லை என்று சொல்லப்படுகிறது. இனி நீங்கள் சோர்ந்து போவதில்லை, நீங்கள் இனி ஏக்கப்பட்டு போவதில்லை, நீங்கள் இனி எந்த கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையை காண்பதில்லை என்று சொல்லப்படுகிறது. அப்போ கர்த்தரை நீ தேடும் பொழுது உன் சரீரத்துக்கு வேண்டிய போஜனமும் உன் சரீரத்துக்கு வேண்டிய பலனும் ஆரோக்கியத்தையும் தந்து அதோடு அவர் நிறுத்த போவதில்லை. அது நிமித்தமாய் உன் ஆத்மா நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல மாற்றி விடுவார். இனி ஒன்றுமில்லை என்று துய்ந்த காலங்களுக்கு பதிலாக கம்பீரித்து பாடுகிற ஒரு காலமாய் கர்த்தர் மாற்றி விடுவார். அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்கள், இந்த மாதம் கர்த்தர் நமக்கு எந்த விதமான எப்படிப்பட்ட ஒரு நன்மை வைத்திருக்கார் என்று பார்த்தோமானால் அவர் ஆத்மாவுக்கும் சரீரத்துக்கும் நன்மையை வைத்திருக்கிறார்.